الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. ونبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: من جلس في مجلس فكثر فيه لغطه فقال قبل أن يقوم من مجلسه ذلك: سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك إلا غفر له ما كان في مجلسه ذلك. رواه الترمذي. இணைத்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, நாம் தொடர்ச்சியாக மஜ்லிஸுடைய அமர்வுகளை பற்றி, ஒழுக்கங்களை பற்றியும் அவையுடைய ஒழுக்கங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸு, அதே போன்று அடுத்த ஹதீஸ் அபூதாவுதில் அதே போன்ற ஹதீஸ் வருகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: யார் ஒருவர் சபையில் அமர்ந்து அதில் அவரின் கூச்சல்கள் அதிகம் ஏற்பட்டு பின்னர் அந்த சபையிலிருந்து அவர் எழும்பும் முன் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்று கூறினால், அந்த சபையில் ஏற்பட்ட தவறுகளை அல்லாஹ் அவருக்கு மன்னித்து விடுவான். இந்த துஆவுடைய பொருள்: இறைவனே, உன்னை தூய்மையாக்குகிறேன், உனக்கே புகழ் அனைத்தும், உன்னை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என சாட்சி கூறுகிறேன், உன்னிடமே பாவ மன்னிப்பு கோருகிறேன், உன் பக்கமே மீளுகிறேன். இதுவும் ஒரு ஆதாபாக இருக்கின்றது. இது நம்முடைய மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு அவையாக இருக்கட்டும், பள்ளிவாசல் உட்காரக்கூடிய பயான் கேட்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது ஆலோசனைக்காக நம்முடைய குடும்பத்தார்களை உட்கார வைத்து பேசக்கூடிய ஒரு சபையாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்கு நம்ம பேசும் பொழுது அங்கு நாம் அறியாமல் சில தவறுகள் நடந்துவிடும். இங்கு கூச்சல்கள் என்ற தமிழாக்கம் செய்யப்பட்டது. அரபியுடைய வார்த்தையை பார்க்கும் லகாத்துஹு என்பது சில தவறுகள், சில நாம் அறியாமல் சில வார்த்தை விட்டிருப்போம், அல்லது நம்முடைய விஷயங்கள் சில நாம தெரியாமல் சில விஷயங்கள் சொல்லியிருப்போம், அல்லது தெரியாமல் சிலர் மீது என்ன செஞ்சிருப்போம், புறம் பேசியிருப்போம். இப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது அங்கு அதற்கு பகரமாக அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை, இந்த துஆவை கூறிக்கொள்ளுங்கள் என்று இதை கூறிவிட்டோம் என்றால் நாம் அந்த பாவத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதுதான் அபூ பர்ஸா அஸ்லமி ரலியல்லாஹு உடைய ஹதீஸிலும் இதே போன்றுதான் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பழக்கமாக இருந்தது, மஜ்லிஸில் உட்கார்ந்து எழுந்துக்கும் பொழுது இந்த துஆவை ஓதுவார்கள். அப்போ அந்த அமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னக லதகூலு கௌலன் மா குன்த தகூலுஹு ஃபீமா மதா. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தை எதற்குனா கடந்து விட்ட செய்தியை பற்றி தான் நீங்க சொல்றீங்க. அப்ப நாம அவை மீட்டிங் போட்டு நாம எழுந்துட்டோம், அந்த எழுந்த விஷயத்திற்கு நீங்க சொல்றீங்களே என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ذلك كفارة لما يكون في المجلس. இது அதற்கு பரிகாரமாக ஆகிவிடும், மஜ்லிஸில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு விஷயம். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் அனைவர்களுக்கும் தெரியும், எந்த ஒரு கூச்சலோ அல்லது எந்த ஒரு பாவமான செயலை பேசக்கூடியவர்கள் கிடையாது. மாறாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை பார்க்கும் பொழுது, உபதேசம் செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது இது வஹி. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர்கள் சொல்லக்கூடியது தானாக மனோ இச்சின் பிரகாரம் எதுவுமே சொல்வது கிடையாது, மாறாக அவர்கள் சொல்வது அனைத்துமே வஹிதான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அவையில் இருந்து அந்த சபையை முடித்து விட்டு எழுந்துக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய துஆவை கூறும் பொழுது நாமும் யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலை என்ன. நம்ம மார்க்க விஷயங்களே நான் நடத்தும் பொழுதும் சரி, பயான சில நேரத்தில் என்ன சில வார்த்தைகள் வந்து விடுகின்றது, சில அறியாமல் வார்த்தையை நம்ம விட்டு விடுகின்றோம், அல்லது சில நேரத்தில் பள்ளிவாசல் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யறோம், வியாபாரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிடறோம், அல்லது பள்ளிவாசல்ல உட்கார்ந்தே புறம் பேசுறோம். புறம் பேசுவது என்பது பள்ளிவாசல் என்று கிடையாது, வெளியே கூட பாவம் தான். ஆனால் அந்த பாவம் உள்ள செய்யும் பொழுது அது பெரிய ஒரு இதாகும். இப்படிப்பட்ட நிலையில் கண்டிப்பாக இந்த துஆ நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும், இதை பேணும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில்
நாம் அறியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால அல்லாஹ் நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நம்ம என்ன நினைத்துக் கொள்ளக்கூடாது, நான் எதுவுமே தவறு செய்யல, நான் எதுவுமே சொல்லலையே, சொன்னதெல்லாம் உண்மை தானே, இருக்கிறதானப்பா சொன்னேன் என்ற அந்த விவாதத்தை நம்ம வைக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே எழுந்துக்கும் பொழுது இந்த கஃபாரத்துல் மஜ்லிஸ் என்று அந்த மஜ்லிஸுடைய பரிகாரத்துடைய துஆவை ஓதுவார்கள் என்றால் நாம இந்த விஷயத்தை பேண வேண்டும். இதுவும் ஒரு மஜ்லிஸுடைய ஆதாப், ஒரு மஜ்லிஸுடைய ஒரு ஆதாபு. அதனால தான் நாம் பார்ப்போம் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக என்று ஓதுவதும் மற்ற இடத்துல. இது உலக விஷயத்தில் நம்ம வீட்டில் உட்கார்ந்து ஆலோசனை செய்யும் பொழுது, ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசும் பொழுது, 4 பேர் கூடும் பொழுது, அந்த நேரத்தில் இந்த வார்த்தை முதல் அல்லாஹுவை புகழ்ந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டும். கடைசியாக முடிக்கும் பொழுது இந்த துஆவை முடித்து நாம செய்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒவ்வொரு ஆதாபுகளையும் நாம பேணி அதை அமல்படுத்தி அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கக்கூடிய சிறப்புகளை இம்மை மற்றும் மறுமையுடைய சிறப்புகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருளட்டும். அமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.